அனைவருக்கும் வணக்கம். இந்த மடக்கு ஊதி அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான செயலை நேற்றுக்கு இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கு பாருங்க, அந்த ஊடகங்களுக்கு சமூக வலைதள பக்கங்கள் இருக்கும் இல்லையா? ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் சமூக வலைதள பக்கங்கள் இருக்கும். அதில் அவங்களுடைய செய்திகளை போடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊடகங்களுடைய லோகோ பேர் இதே மாதிரியே ஒரு பேரை கிரியேட் பண்ணி, உதாரணத்துக்கு சன் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்னி டிவி, மார்ஸ் டிவி இப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு லோகோவை கிரியேட் பண்ணி அதை ஒரு நியூஸ் சேனல் மாதிரியே வடிவமைச்ச அந்த அக்கௌண்ட்டை அதில் பார்த்தீங்கன்னா பதிவுகள் போடுறானுங்க. ஒரு நியூஸ் மாதிரியே பதிவு போடுறானுங்க. நியூஸ் டெம்ப்ளேட்டு, நியூஸ் கார்டு, நியூஸ் டைட்டில்ஸ் இது மாதிரியே பதிவுகள் போட்டு அந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய் வதந்தி அவதூறுன்னு பரப்பிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா ஊடகங்களையும் பகைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கே போய் முடிய போகுதோ, எத்தனை பேர் ஜெயிலில் போய் இருக்க போகிறாங்களோ. இல்லை, ஹைலைட் என்னன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிற நிறைய பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய சில சோம்பிகள், ஈழத்தை அகதின்னு சொன்னால் கோவம் வருதா? சில பேருக்கு வரலாம். பரவாயில்ல, வரட்டும். அவனுக்கு நம்மளை என்னெல்லாம் பேசுகிறானுங்க, என்னெல்லாம் பண்ணுறானுங்க, வந்துட்டு போட்டுங்க. எல்லாருக்கும் 25 ரூபா தாவேகா சைட்லேருந்து போயிருக்கு. அத்தனை பேரும் காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பதிவுக்கும் 25 ரூபா வாங்கிட்டு இருக்கிறானுங்க மக்களே. இந்த அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு செய்கிறது தவறுன்றதை உணராமல் திரும்ப ஒவ்வொரு முறையும் அதை விட பெரிய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கிற கைடன்ஸ் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி நியூஸ் சேனல் மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, இந்த மாதிரி பதிவுகள் போடுங்க, சங்கீதாவை அபியூஸ் பண்ணுங்க, சங்கீதாவை இப்படி கேவலமாக அவதூறு பரப்புங்க, எல்லாமே விஜயோடைய கண் பார்வையில் தான் நடக்குது. இப்போ இவனுங்க செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு ஐபிசி செக்ஷன்ஸ் 415, 420, 468, 469, 471, 499, 500 and 505, ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 66C and 66D பாயும். அது போக ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட், அந்த லோகோவெல்லாம் திருடி வச்சிருக்கானுங்க பாருங்க, 1999 அண்ட் காப்பிரைட் ஆக்ட் 1957 படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வழக்கு பாய வாய்ப்பு இருக்குது இவனுக்கு மேலே. எத்தனை மடக்கு ஊதிகள் அவனுங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க போகிறானுங்களோ தெரில. இந்த விவகாரத்தில் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கெலாம் தேவை தான். ஏன்னா விஜய் பின்னாடியே போனாங்க இல்லையா? வீட்டு கேட்டை திறந்தார், வாகனத்தில் வெளியே வந்தார், அங்கே போனார், இங்கே போனார், சோழ தேசத்தில் கால் பதித்தார், அங்கே புகுந்தார், இங்கே வந்தார், தொண்டர்களை பார்த்து கையசைத்த விஜய், அங்கே போன விஜய், இங்கே போன விஜய், இப்படியெல்லாம் வந்து நல்லா வந்து ஹைப் ஏற்றுனாங்க இல்லையா? சில ஊடகங்களை தவிர, நான் சொல்கிற எல்லா ஊடகங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஊடகங்களுக்கு இதெல்லாம் தேவை தான். விஜயை ஹைப்பேத்தி விட்டீங்களே, இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்களே உங்கள் முதுகில் ஏறி குத்துறாங்க. தேவைதானா? அனுபவி ராசா. முந்தானத்துங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியே ட்வீட் போட்டானுங்க. அலர்ட், நாளையிலேருந்து மீடியா ட்ராப் நமக்கு இருக்குது, நம்மளை ட்ராப் பண்ண போகிறாங்க, அதனால் யாருமே மீடியா சேனல்ஸில் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க. நம்ம ஐடி விங், நம்ம அஃபீஷியல் ஐடி விங் சொல்லக்கூடிய நியூஸ் போடுற நியூஸை மட்டும் நம்புங்க. டோன்ட் ஃபால் இன் டு த ட்ராப். அதனால கவனமாக இருங்க நண்பர்களே, கவனமாக இருங்க அணில் குஞ்சுகளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே ஒரே மாதிரியே பதிவு போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணிட்டானுங்க, என்னமோ வந்து வசமாக சிக்கியிருக்கானுங்க, மாட்ட போகிறோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, அதனால முன்ஜாமீன் கோரிக்கிட்டு இருக்கானுங்க, ஏதாவது வீடியோ ஆதாரங்களோ இல்லை ஏதாவது வரப்போகுதா விஜய்க்கு எதிராட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் மாதிரியே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேர்லாம் வச்சு இப்படியெல்லாம் பதிவுகள் போடுறது தான் இவனுக்கு என்னமோ பெரிய புடுங்கித்தனம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணியிருக்கானுங்க. இங்கே அணில்கள் எப்படிலாம் பதிவு போடுறானுங்கன்னா, நம்ம போட்ட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இந்த கொத்தடிமைகள் இவங்க எல்லாரும் நம்பிட்டாங்க, நமக்கு தான் ட்ராப்புன்னு நினச்சாங்க. ஆனால் மீடியாவுக்கு ட்ராப்பு போட்ட பார்த்தீங்களா, நாங்கள்லாம் யாரு அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ கடுப்பாக இருக்குங்க இவனுங்களெல்லாம் நினச்சாவே. நியூஸ் சேனல் மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் கோமளித்தனமாக 4 பதிவை போட்டுக்கிட்டு நாங்கள் சம்பவம் பண்ணிட்டோம், நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய பிடிங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே. ஐயோ இவனுங்களெல்லாம் என்னங்க பண்ணுறது? இவனுங்க வந்து பதிவுகள் போட்டு டைம்லைன் ஃபுல்லாக ஒரே கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்க்கவே கேவலமாக இருக்குது. என்னமோ பெருசாக பிடிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு, ஏதோ பெரிய அரசியல் நகர்வுன்னு நினச்சிக்கிட்டு கேனத்தனமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் காண்டு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலையே, ஐயோ நம்ம 100 சீட் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லி வரலையே, நம்ம தலைவரை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்களே. நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இந்த செய்தி வந்துச்சு, சங்கீதா விஜய் இந்த விவகாரம். இவனுங்க தலைவருக்கு எதிரான செய்தியை எல்லா ஊடகங்களும் பப்ளிஷ் பண்ணாங்களேன்றதை இவனுங்களால பொறுக்க முடியல. உடனே எல்லா ஊடகமும் திமுகவுடைய கைகொலியா. அதில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான பல செய்திகளை, பொய்யான செய்திகளை கூட சில ஊடகங்கள் போட்டிருக்காங்க. இந்த லட்சணத்தில் எல்லாமே திமுகவுடைய ஊடகங்கள்னு நினச்சிக்கிட்டு இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கோமாளி பயலுங்க. மீடியா இண்டஸ்ட்ரி மொத்தமாக எல்லாருமே பகச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி போலியான ட்விட்டர் கணக்குகள் நியூஸ் சேனல்ஸ் பேரில் தொடங்கியிருக்கானுங்க பாருங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூஸ் 9 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இந்த நியூஸ் 9 தமிழ் என்னன்னா நியூஸ் 7 தமிழில் தான் நியூஸ் 9 தமிழ்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நியூஸ் 9 எதுக்கு வச்சுருக்கானுங்க? 9ன்றது உங்களுக்கு புரியுதில்ல, திருநங்கைகளை குறிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கானுங்க. ஏற்கனவே இவங்க தலைவர் வந்து
திருநங்கைகள் அணின்னு சொல்லிட்டு 9வது இடத்துல அந்த அணி பேரை வந்து வச்சிருந்தாப்புல. ஆகவே திருநங்கைகளை குறித்த பார்வைன்றது இவனுங்க இன்னும் தவறாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. 9 அப்படின்னா திருநங்கைகள் அப்படின்ற அதை ஒரு கிண்டலான கேலியான ஒரு பொருளாக தான் இன்னும் வரைக்கும் அவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இது. நியூஸ் 9 அப்படின்னா அதோடைய அர்த்தம் அதுதானே. கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல், கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாமல் தற்குறிகளாட்டும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சினிமா சண்டை நினச்சிக்கிட்டு கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை பேர் லைஃப்பை தொலைக்க போகிறானுங்களோ தெரில. இது வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் இவனுங்க பண்ணியிருக்கானுங்கன்றது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா எல்லாம் ஆர்கனைஸ்டாக நடக்குது. ஏதோ 1-2 பேர் பண்ணுற விஷயம் கிடையாது, ஆர்கனைஸ்டாக நடக்குது. தாவேக்காவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராம்குமார் பாம்குமார் மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பதிவுகள் போடுறாங்க. நண்பர்களே, நாளையிலேருந்து நமக்கு மீடியா ட்ராப் பண்ண போகிறாங்க, சேட்டலைட் மீடியாஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு மயிராக இருக்காடா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன்னா விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம்? இப்படி ஒரு பதிவை போட்டு எல்லாரையும் திசை திருப்பி எல்லாரையும் வேற மாதிரி யோசிக்க வச்சுட்டு நம்ம வந்து வேற மாதிரி பண்ணிடலாம். இது சினிமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சினிமா உலகம் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் டர்ன்ஸ் கொடுத்து எல்லாரையும் வந்து அப்படி நினைக்க வச்சு இப்படி செஞ்சு அலற விட்டுட்டோம் பாருங்க, நம்ம தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம எவ்வளோ பெரிய புடுங்கிகள் எப்படின்னு காட்டுறதுக்கு தான் இதெல்லாம். இந்த சினிமாவாடா உங்களுக்கு? கோமாளி கூதிகளா? மடக்கூதிகளை சொன்னேங்க, கோமாளி மடக்கூதிகள்னு சொன்னேன். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பதிவு போடுறதுலாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அகதி பயலுக தான். இதை நம்பிக்கிட்டு இதை பார்த்து ரீட்வீட் பண்ணி கேஸ் வாங்க போகிறதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மடக்கு ஊதி அணில்கள். மீடியா நமக்கு ட்ராப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கே ட்ராப் விரிச்சாங்க பாருங்க, அதுதான் இப்படி எல்லாம் வந்து கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கிரிஞ்சாட்டு இருக்குங்க இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கவே கேவலமாக இருக்குடா. கடைசி வரைக்கும் இப்படியே இருங்கடா, ஒரு அரசியலும் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா ஃபேன்ஸு சண்டை மாதிரி வரியா சண்டை போட்டு போமா வரியா இப்படி பண்ணி அப்படி அப்படி வந்தா பத்தியா யார் பத்தி பைத்திய மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உருப்படியா எந்த அரசியலும் பண்ணாதீங்க சரியா? இதுதான் அது சாம்பிள் எல்லாம் பாருங்க. அவனுங்க போட்டிருக்கிற எல்லா பதிவுகளையும் இங்க வந்து நம்ம போட முடியாது. இது ஒரு சாம்பிள் பதிவு தான். இது மாதிரி தான் பண்றானுங்க, போலியாக அவதூறாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சாம்பிளுக்கு இதை மட்டும் போடுறேன். ஏன்னா அவனுங்க போட்டிருக்கிற எல்லா பதிவு எல்லா நியூஸ் காட்சியும் நம்ம இங்க போட முடியாது. ஏன்னா அவனுங்க பரப்புறதே அவதூறு தான், அவனுங்க பரப்புறதே பொய். அதையெல்லாம் தூக்கி நம்ம இங்கே வந்து போட்டோம்னா அவனுங்க பரப்புற மாதிரியே நம்மளும் பரப்புற மாதிரி இருக்கும். அதில் சாம்பிளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுறானுங்க. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. பிரபல ஊடக நிறுவனமான சன்னி நியூஸை போல போலி கணக்கை துவங்கி திமுகவினர் அட்டகாசம். இது சன் நியூஸ் வந்து போலி கணக்கான், திமுககாரங்க இதை வந்து தொடங்கி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரிலாம் இவனுங்க போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி கிரியேட் பண்ணி இவனுங்க பதிவு போட்டுருக்கிறதே பெரிய தவறு. ஆனால் இவனுங்க ரொம்ப கேவலமாக பல பொய்யான செய்திகள், ரொம்ப முதலமைச்சரை பற்றி, துணை முதலமைச்சரை பற்றி, திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக பல பொய்யான செய்திகளையும் அவதூறான செய்திகளையும் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஏன்னா ஃபேக்காக ஒரு நியூஸ் சேனல் மாதிரி ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக்காக நியூஸ் கார்டெலாம் போட்டுக்கிட்டு நாங்கள் தான் மாஸ், நாங்கள் தான் பக்கா மாஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் கேவலமாக இல்லையா? உங்கள் தலைவர் வந்து அறிக்கை வெளியிட்டு நம்ம தான் பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்லி அவரே வந்து கிரிஞ்சு பண்ண மாதிரி தாண்டா இதுவும் இருக்குது. கேவலமாக இருக்குடா. தயவு செஞ்சு வேறு ஏதாவது புதுசாக யோசிங்க. இதெல்லாம் கோமாளித்தனமாக இருக்குது பார்க்கவே. கோமாளித்தனன்றதை விட சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இதுதான் விஜய் அவர்கள் சொன்ன டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் எல்லாம் டீசெண்டாக இருக்குது. டாக்ஸிக் கண்டில்ஸை யாரும் சீண்டாதீங்கடா, சீட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நாங்களாம் எப்படி பிடிங்கிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்றானுங்க. இவனுக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கானுங்க. என்னமோ இப்போ தான் புதுசாக என்னமோ இவனுங்களை யாரோ சீண்டி விட்டு இவனுங்களை யாரோ ஏதோ பண்ணி இவனுக்கு இப்போ தான் வந்து டென்ஷனாகி ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னைக்கு இவனுங்க சரியாக இருந்திருக்கானுங்க? எப்போவுமே அவதூறு, அபியூஸு, ஆபாசம், கேவலம், கொச்சை இதுதானே இவனுங்க. இப்போ மட்டும் என்னவோ டாக்ஸிக் கண்டில் அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. டாக்ஸிக்கான நபர்கள் இந்த நியூஸ் 9 போடுறது, பெண்களை அபியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பொய்யாட்டு போலியாக கணக்குகளை தொடங்கி கண்டபடிக்கு அவதூறு பரப்புறது எல்லாமே டாக்ஸிக்கான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் வந்து அரசியல் செயல்பாடு கிடையாது. விஜய் இதை வந்து ஆதரித்து விஜய் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட டாக்ஸிக்கான கும்பலாக இருக்கும் இந்த தாவேக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஒரு கட்சியோடைய அரசியல் செயல்பாடு என்ன லட்சணத்தில் இருக்குன்றதை பாருங்கள். வெளிப்படையாகவே பண்ணுறானுங்க. இவனுங்க தான் பண்ணுறானுங்கன்னு வெளிப்படையாக தெரியுது எல்லாமே. அரசியல் ரீதியாக எதிர்க்க வக்கு இல்லாமல், திராணி இல்லாமல் இந்த மாதிரி கேவலமான செயல்களில் இறங்கிட்டானுங்க. பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் உட்காந்துருந்து அப்படியே ஃபோட்டோஷாப் அது இதுன்னு வச்சு கஷ்டப்பட்டு இருந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பசங்கள்லாம் வெறும் 5 நிமிஷத்தில் ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக சம்பவம் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டுலாம் போடுறானுங்க பதிவுகள். மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை? செய்கிறது அயோக்கியத்தனம். எவ்வளோ பெருமையாக வந்து பதிவுகள் போடுறானுங்க பாருங்க. தளபதிக்கு எதிராக ஃபேக் நியூஸ் பரப்புவாங்க, நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இவனுங்களே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. எப்படிப்பட்ட மடக்கூதிகளாக இருக்கானுங்கன்னு பாருங்களேன் இவனுங்க. இப்படியெல்லாம் ஃபேக் நியூஸ் கார்டு போடுறது, இதை பரப்புறது, இதெல்லாம் இவனுங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது கூட தெரியாமல் கோமாளித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் இப்படியே இருக்க விட்டோம்னு வைங்களேன்,
யார் அதிகமாக லைக் வாங்குறா, யார் அதிகமாக ஷேர் வாங்கியிருக்கிறது, இந்த சேனல் நம்ம இப்படி கிரியேட் பண்ணல, இதில் தான் லைக் நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் ஆர்டி யாருக்கு நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு நம்ம தாண்டா சிஎம்னு நினச்சிட்டு வாழ்ந்துருவானுங்க. தேர்தல் ஜனநாயகன் படத்தையே மறந்துட்டானுங்க. இப்போ அந்த படம் வந்தா என்ன போனா என்ன அப்படி மறந்துட்டானுங்க, டைவர்ட் ஆகிட்டானுங்க பாருங்க. அப்படிதான் தேர்தலே அணுகுவானுங்களே. இவனுங்க மற்றவங்களையெல்லாம் டைவர்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி ஃபேக்காலாம் கிரியேட் பண்ணிட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அவனுங்க தான் அவனுங்களே டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு அரசியல் அரசியல் கட்சின்னு சொல்கிறதுக்கு மன்னிக்கவும், ஆனால் அரசியலுக்காக தானே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக சொன்னாங்க. அப்படி தானே தகவல்லாம் வந்துச்சு, அப்படி தானே நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். அதை மறந்து போய் இவனுக்கு வந்து சினிமா உலகத்துக்குள்ளேயே போயிட்டானுங்க. டைவர்ட் ஆகுறது என்னமோ இவனுங்க தான், மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறது என்னமோ இவனுங்களை பார்த்து தான், ஜோக்கர்களா எல்லாரும் பார்க்கறது இவனுங்களை தான். அது கூட தெரியாமல் ஏதோ பெருசாக பிடிக்கிட்டோ போது வேற லெவல் அப்படின்னு நினச்சிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன பசங்களாட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது எல்லாமே. ஐயோ ஐயோ, இந்த அணில் குஞ்சுகளோட ஒரே ஃபன் தான். நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுப்பானுங்க, இன்னும் வந்து எவெல்லாம் மாற்றான், இதெல்லாம் ஆகுது, இன்னும் நிறைய ஃபன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்களே, இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் விரைவில் வந்து முடக்கப்படும். நிறைய பேர் ஜெயிலுக்கு போவானுங்க, இதெல்லாம் உறுதி தான். எல்லாத்தையும் பொறுமையாக பார்ப்போம். இந்த அணில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மடக்கூதி தனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.